ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 2 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 CTC தராங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2022லேருந்து 2024 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களோட கிராஜுவேஷன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2022 to 2024 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேல்ஸில் வந்து நீங்கள் பேஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் குரூப் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும், ஆன்லைனில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th, 5th, 6th மார்ச்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் விர்ச்சுவல் குரூப் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைன் P1 இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th, 7th மார்ச் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டேரெக்டாக ஃபைனல் இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சென்னை ஆஃபீஸ்க்கே வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. மேபி அந்த P1ல் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மெயிலில் வந்துடும். ஸோ அதை பார்த்து ஆன்லைனாக இல்லை ஆஃப்லைனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போய்க்கலாம். ஸோ டோட்டலாகவே இந்த ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 5th மார்ச் 2025. ஸோ 5th மார்ச் 2025க்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து ஓப்பனில் இருக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர், இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, இந்த இடத்துல உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னவோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான் இன்ஜினியரிங் இன்டர்னுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் வந்து அவங்க குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் 2025, 2026, 2027 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது தவிர உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா லிங்க்டின், இல்லைனா கூகுள், ஃபேஸ்புக் எதை கிளிக் பண்ணி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.